இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோங்க. முதல்ல அதை பொக்கை இருக்குது பாருங்கள், ஃப்ளவர்ஸ் பொக்கை. என்ட்ரன்ஸில் வெஜிடபிள்ஸ் பாருங்கள். இது கோஸ் மாதிரிங்க, கோஸ் மாதிரி ஐட்டம். இன்னொரு ஐட்டம் இது நம்ம நாட்டிலே பார்த்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், அதே கோஸ் மாதிரி உள்ள ஐட்டம் தான். கோஸ் மாதிரி ஐட்டமே நிறைய இருக்குங்க இதில். இது செல்லரி வகையை சார்ந்தது. இது ஸ்ப்ரிங் யூனியன். இது முள்ளங்கி மாதிரி ஒரு கிழங்கு. இது பீட்ரூட்டு, கேரட்டு, இது செல்லரி வகையை சேர்ந்தது தான். இது ஒரு வகையான காய். கொத்தமல்லி கட்டு. இந்த கட்டு எவ்வளோ தெரியுமா? $3.5 கிட்டத்தட்ட 220 ரூபா. அது இங்கே உள்ள கீரை வகைகள். கொத்தமல்லியே ஒவ்வொரு வகையான கொத்தமல்லி இருக்குங்க. கீரைகளும் நிறைய கீரை இருக்குது. புதினா இருக்குது. இது புதினா. மேங்கோ பாருங்கள். இதெல்லாம் $1.5 90, நம்ம பணத்துக்கு 90 ரூபா. ஆனால் அரை கிலோ தான் வரும். ஆரஞ்சு, ஆப்பிள், கிர்னி. இது ஒரு ஆரஞ்சு. இது அவக்கடா. மெயினாக இந்த நாட்டில் அவக்கடா நிறைய சாப்பிட்றாங்க ப்ரெட்டுக்கு. கேப்சிகம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். என்னமோ பிளாஸ்டிக்கில் செஞ்ச பொம்மை மாதிரி இருக்குது. எல்லாமே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, ஒரிஜினல் எல்லாம். மஷ்ரூம். இது வெள்ளரிக்காய் சேர்ந்தது. வெள்ளரிக்காய் அது என்ன காயின்னு தெரியல. இது ஃபுல்லாக மஷ்ரூம் தாங்க, கம்ப்ளீட்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் மஷ்ரூம் தான். இந்த ஐட்டம் எல்லாமே இந்த தக்காளி பார்த்துருப்பீங்க, பெங்களூர் தக்காளி, லெமன், பீட்ரூட்டு, ப்ரோக்கோலி. இந்த தேங்காய், ஒரு தேங்காய் 120 ரூபா. இந்த தேங்காய் ஒன்று. அது சைனா இஞ்சி. இது கேர்லி. இது ஒரு வகையான கிழங்கு. பிளாக்பெர்ரி பழம். பிளாக்பெர்ரியிலே 2-3 ஐட்டம் இருக்குங்க. இது ஒரு பிளாக்பெர்ரி. இது ப்ளூபெர்ரி. இது ப்ளூபெர்ரி பழம், அது பிளாக்பெர்ரி பழம். இதுவும் புதினா தான். இது நம்ம நாட்டு புதினா இல்லை. மோந்து பார்த்தா புதினா வாசனை தான் வருது. இந்த இலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. அதே வாசனை தான்.
நூகுல் மாதிரி. இது கேரட் மாதிரிங்க. இது நூகுல் பாருங்க. இது ஏதோ ஒரு வகையான வெஜிடபிள்ஸு. வெஜிடபிள்ஸுக்கு இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பஞ்சமே கிடையாதுங்க. அதே மாதிரி கீரைக்கும் சைனாலேருந்து எல்லா நாட்டிலேருந்து பல வகையான கீரைகள், எல்லா நாட்டிலேருந்து இங்கே கீரை வரும். கோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான கோஸ் இருக்குது பாருங்கள். கொய்யாக்கா, இது கிர்னி பழம், இது ஒரு முலாம்பழம் மாதிரி ஒரு பழம். இதே மாதிரி தான் அதுவும் அதே வெரைட்டிஸ் தான். இது ஒரு வகையான கிர்னி பழம். இது பப்பாளி காய், பைனாப்பிள், மாதுளை, கிவி, ப்ளம், நெல்லிக்காயும் இருக்குது, சேப்பங்கிழங்கு, ஃப்ரூட்ஸ். ஆப்பிளில் எத்தனை வகை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுங்க. அதாவது ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் இங்கே வரும் ஆப்பிள். எல்லாமே அப்படி தான். எல்லா நாட்டு ஆப்பிள்லாம் இங்கே கிடைக்கும். சின்ன வெங்காயம் இங்கே கிட்டத்தட்ட கிலோ 500 வருதுங்க. 500 மேலேயே வரும். சாம்பார் வெங்காயம். பேரிக்காய் எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்க. இது ப்ளம்ஸ், இந்த இது வகையை சேர்ந்தது. இது மதுரையில் திண்டுக்கல்லில் கிடைக்கும் இந்த பழங்கள்லாம். அந்த ப்ளம்ஸ்லேயே ஒரு 3-4 வெரைட்டி இருக்குது. இங்கே பேரிக்காய் பாருங்கள். பேரிக்காய் மட்டும் ஒரு எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள். எல்லா நாட்டிலேருந்து வரும் பேரிக்காய். ஆரஞ்சு, லெமனு, இது ஒரு லெமனு, இது ஒரு லெமனு, 3 வகையான லெமன் இருக்குது. இது ஒரு ஆரஞ்சு, இது ஒரு ஆரஞ்சு, இது ஒரு ஆரஞ்சு. இது சீனி கிழங்கு, நம்ம ஊர் சுரக்காய். என்ன வகையான கிழங்குலாம் ஏகப்பட்ட கிழங்கு இருக்குது. கிழங்கு வெரைட்டிஸே நிறைய இருக்குது. சீனி கிழங்கு, சீனி கிழங்கே ஒரு 4 வெரைட்டி இருக்குங்க. இந்த இளநீர் பார்த்தீங்களா, அழுகி போன இளநீ மாதிரி கிடக்குது. இது 180 ரூபா அந்த இளநீ. சேப்பங்கிழங்கு, இது ஒரு இது. தேங்காய் 120 ரூபா. சேப்பங்கிழங்கே ஒரு 3 எத்தனை வெரைட்டி இருக்குது சேப்பங்கிழங்கு? 4 வெரைட்டி இருக்குங்க. சேப்பங்கிழங்கு மட்டும் 4 வெரைட்டி இருக்குது. 4 நாட்டிலேருந்து வந்துருக்கு. நூகுல், இது கப்பக்கிழங்கு, இது இஞ்சி. தக்காளி பாருங்கள். தக்காளி நிறைய இருக்கும். அங்கே ஒரு தக்காளி காட்டினேன். இது ஒரு தக்காளி, இது ஒரு வகையான தக்காளி நிறைய நாட்டிலேருந்து வருங்க. இது வெள்ளரிக்காய் வகையை சேர்ந்தது. அங்கே ஏற்கனவே 2 தக்காளி காட்டினேன். வெள்ளரிக்காய் வெரைட்டிஸ் இது. இதெல்லாம் வெங்காயம், பல்லாரி வெங்காயம். எத்தனை வெரைட்டி இருக்குன்னு பாருங்கள். 1 2 3, இது 1, இது 1. இது எல்லாமே ஒரு 4-5 வெரைட்டிங்க. இதுவும் வெங்காயம் தான், அதுவும் வெங்காயம் தான். எல்லாமே வெங்காயம் தாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இதுலேயே ஒரு 6 வெரைட்டி இருக்குது வெங்காயம். எல்லா நாட்டிலேருந்து வரும். கேரட்டு, இது வெங்காயம் தான். சீனிக்கிழங்கு, இது நம்மூர் சீனிக்கிழங்கு. சுரக்காய், அங்கே ஒரு சுரக்காய் காட்டணும் பாருங்கள். இங்கே ஒரு சுரக்காய். பூசணிக்காய்,
பூசணிக்காய், இது ஒரு நாட்டு பூசணிக்காய், அது சீனிக்கிழங்கு, அது எல்லாமே அது உருளைக்கிழங்கு. இது ஒரு வகையான இது காய். உருளைக்கிழங்கு எத்தனை வகை இருக்குது பாருங்கள். அது சிகப்பு உருளைக்கிழங்கு, இதுலேயே 3-4 ஐட்டம் வந்துருச்சு உருளைக்கிழங்கு. ரெடிமேட் சமோசா, ஆலு டிக்கா, சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே ரெடிமேடாக இருக்குங்க பாருங்கள். ஸ்ப்ரிங் ரோல், இது நான் வந்திருக்கிறது சின்ன கடை தாங்க. கடல் மாதிரி கடைலாம் ஒன்று நிறைய இருக்குது இங்கே. இந்த செக்ஷன்லாம் அவங்க பில்லு போடுறது, அந்த லாஸ்ட்டில் இருக்குது நம்ம பில் போட்டு நம்மளே எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் நிறைய வகையான, இதுலேயே நிறைய வகையான ஃப்ரூட்ஸ் இருக்குது. என்னென்ன ஃப்ரூட்ஸ்னே தெரியலைங்க. இங்கே சுற்றி இருக்க கடைகளுக்கு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அங்கங்கே தனித்தனியாக கடைகள் இருக்குங்க. கடைகளுக்குன்னு ஒரு இடையை ஒதுக்கிடுவாங்க. அதுக்குன்னு இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங். நம்ம ஊர் மாதிரி தனித்தனியாக ஒரு கடை 2 கடை அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது, எங்கேயுமே பார்க்க முடியாது. கடைகளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்க அப்படியே. அது தெரியுது, நம்ம சர்ச்சு, ரோமன் கத்தோலிக் சர்ச்சு. அது ஷவர்மா கடை. இது எலக்ட்ரிக் காருக்கு இது பவர் சார்ஜ் போடுறதுங்க. அதுக்குள்ளே பவர் சார்ஜ் போட்டு அவங்க கடைக்கு போகிறோன்னா போயிட்டு வந்துடலாம். இப்போ அந்த கோணல் மணலார் ஒரு பில்டிங் இருக்குது, சிக்சாக்கா ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்லேருந்து தான் வந்தேன். இப்போது அந்த பில்டிங்கு தான் இப்போ நடந்து போகிறேன். போகிற பாதை வேணால் பாருங்கள். அப்படியே இங்கே அப்படியே வாக்கிங் இந்த கடைக்கு வந்துட்டு போயிடலாம். இது ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியாங்க. இதெல்லாம் இண்டிவிஜுவல் வில்லா கம்ப்ளீட்டாக. அந்த பக்கம் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு, இது ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த மாதிரி இங்கே நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன காயினே தெரியாது. நம்ம ஊர் ஆலமரத்தில் பழம் மாதிரி இருக்குது. இங்குள்ள வீடுகள்லாம் எவ்வளோ காமாக இருக்குது பார்த்தீங்களா. வீட்டுக்கு வெளியில் ஒருத்தர் கூட இப்போவே பார்க்க முடியும். இப்போ சம்மர் வெக்கேஷனுங்க. இந்த 3-4 மாதத்துல தான் மக்களே வெளியே வருவாங்க, ட்ரெஸ்ஸர்கள்லாம் போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம்னா எல்லாம் இது தான். அதாவது என்ன போடுவாங்கன்னா, நம்ம குளிருக்காக சொட்டர்கிட்ட எல்லாம் போட்டுக்கிட்டு தான் வெளியே வருவாங்க. இந்த 4 மாதத்துக்கு தான் ஆடம்பரமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மறைச்சிட்டு இந்த குளிருக்கான ட்ரெஸ்ஸு எல்லாமே அந்த ட்ரெஸ் தான். இப்போவே ஒருத்தரும் வெளியில் காணும் இந்த நாட்டில். அப்போ குளிர்காலத்தில் எப்படி வரவே மாட்டாங்க. இங்கெல்லாம் ஐஸாக கிடக்கும் குளிர்காலத்தில், யாரும் வெளியே வர மாட்டாங்க. இப்போவே வெளியே வராதவங்க அப்போ எப்படி வருவாங்க? எல்லார் வீட்லேயும் கார் வெளியில் கிடக்கும், எல்லாம் ஐஸில் முங்கி போய் கிடக்கும் டிசம்பர் ஜனவரியில். இங்கே உள்ள ஒவ்வொரு வீட்டு டோர் நம்பர் பார்த்திங்கன்னா சீரியலாக வராதுங்க. அப்படியே ஒரு பக்கத்தில் ரெட்டைப்படையாக வரும், ஒரு பக்கத்தில் ஒத்தப்படையாக வரும். அந்த பக்கம் ஒத்தப்படையாக இருக்கும், இந்த பக்கம் ரெட்டைப்படையாக இருக்கும். பக்கத்து நம்பர் வரவே வராது.
இது ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான் கம்ப்ளீட்டாக. இப்போ டைமு நம்ம நாட்டில் 6. இங்கே என்ன டைம் தெரியுமா? ஈவினிங் 8:30 மணி, நைட்டு 8:30 மணி. எப்படி இருக்குது பாருங்கள். 6 மணி மாதிரி இருக்குது. 6 மணி மாதிரி இருக்குது. இந்த நாட்டில் நைட்டு இப்போ 8:30, ஒரு 9 மணிக்கு தான் இருட்டும். சூரியன் மறைய போகுது. அங்கே இன்னும் 1/2 மணி நேரத்தில் சூரியன் மறைஞ்சிடும். இதுதான் ஆப்பிள் மரங்க. எல்லாம் ஆப்பிள் தான். இது ரோட்டில் தான் நிற்குது. இந்த கிரவுண்டை காட்டிட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. சன்செட்டை காட்டுறோம் உங்களுக்கு. அப்படியே நின்னா போதுங்க. காரில் அதுவே நின்றுவாங்க. நிப்பாட்டிடுவாங்க. நமக்காக நிற்பாங்க. இந்த சைடில் உள்ள லிஃப்ட்டு 38 மாடி வரைக்கும் தான் போக முடியும். இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற லிஃப்டெல்லாம் 38 மாடிக்கு மேலே உள்ளதான் போக முடியும். அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் இதில் ஏற முடியாது.